ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு நம்மோட சந்தோதரராக மாறிவிடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களே. அடுத்த சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு நமது சிம்மராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை 4:25 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கு குரு மற்றும் ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் நண்பர்களே. இது சிறந்த கிரக அமைப்பு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது. 4:30 மணி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான பேச்சுவார்த்தைகள், முக்கியமான காரியங்கள் செய்யறது அல்லது முக்கியமான முடிவு எடுக்கிறது எல்லாத்தையுமே மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் வைத்துக் கொள்வது நலம் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மாலை வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ஸ்மூத்தாக அமையும். மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. காரியங்கள் நிறைய இன்னைக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா, தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணிக்க நண்பர்களே. உங்கள் பிளான் படி காலை நேரத்தில் உங்களால் செயல்பட முடியாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே. இந்த தினம் தேவையில்லாத பழிபாவங்கள் கூட ஏற்படலாம். கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். மாலை வரைக்கும் நீங்கள் முக்கியமாக 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படக்கூடாதுங்க. உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். ₹1 கூட வெளியெடுத்து செலவு பண்ணாதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் நீங்கள் அந்த ₹1 ₹2 செலவு பண்ணலாம். மற்றபடி பணத்தை இன்றைக்கி யாரை நம்பி கொடுக்கக்கூடாதுங்க. பணத்தை இன்றைக்கி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. பணம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. பேராசையை தூண்டி விடுவாங்க. ₹1 கொடுத்தா ₹1 கடத்தோட தரன்னு சொல்லுவாங்க. ஸோ கோடிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய பணத்தை இழந்து விடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இரண்டாவதாக பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வழக்கமான அனுபவமிக்க வேலையை எப்போதும் போல தொடர்ந்து செய்யலாம். ஆனால் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. தேவையில்லாத பயத்தை மனசில் வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் நடந்திருக்காத விஷயங்களை நடந்த மாதிரி ஒரு பிரமையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அதனால குழப்பங்கள் தான் மிஞ்சும். ஸோ இந்த தினம் நீங்கள் குழப்பத்தை தவிர்க்க பயத்தை மனசுலேருந்து விட்டொழிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த தினம் 3ஆவதாக பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலான பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இந்த தினம் யாரை நம்பியும் எதுக்காகவும் நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க. இந்த தினம் நீங்கள் யாருக்கு நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது மற்ற பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான பஞ்சாயத்தில் போய் கலந்துக்கிறது போன்றவையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடாது. முடிந்த வரைக்கும் அமைதியாக இருங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் இந்த தினம் தெரிவிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை இன்றைக்கி ஷேர் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைக்கி பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். பேச்சுக்களை குறைத்துக்கிட்டால் உங்களுக்கு அதிகமான லாபகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்க முடியும். இந்த தினம் நீங்கள் யாரையும் நம்பி எந்த விதமான காரியங்களிலும் இறங்காதீங்க. பேச்சுவார்த்தைகள் அல்லது பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கி இறங்காதீங்க நண்பர்களே. இந்த தினம் மற்ற பிரச்சனைகள் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. மேலும் கனிவாக பேசுங்க, அன்போடு பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் இருந்தது பெட்டரான ஆப்ஷன். தீய சொற்களை கூறிவிட வேண்டாம் நண்பர்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னா கோபங்க. கோபம் என்பதோடைய என்னுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகாரத்தனம் நண்பர்களே. ஸோ அந்த பைத்தியகாரத்தில் நீங்கள் இன்றைக்கி சிக்கிறாதீங்க. எந்த விதமான கோபமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் பக்கம் உங்கள் கவனத்தை திசை திருப்பலாம். மேலும் இறை வழிபாடுகள் செய்வது உங்களுக்கு உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. அது 4ஆவது விஷயம். ஸோ இந்த 4 விஷயங்களும் நீங்கள் இன்றைக்கி கடைபிடிங்க. மற்றவங்க உதவி செய்வாங்க அப்படின்றதுக்காக காத்திருந்து நீங்கள் ஏமாறக்கூடாதுங்க. ஏமாற்றம் நிறைய உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ மற்றவங்களை நம்பி எதையுமே நீங்கள் செய்யாதீங்க. உங்களை மட்டும் நம்புங்க. உங்கள் மனசில் நல்ல தெளிவான சிந்தனைகளை வச்சுக்கோங்க. குழப்பங்கள் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத பயம் மனசில் வச்சுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் இன்னைக்கு ஈடுபட்டு வெற்றிகளை பெற முடியும். மாலை நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாங்க. அற்புதமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான உணர்ச்சிக்கு நீங்கள் ஆட்படக்கூடாதுங்க. உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிங்க. சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. சின்ன வாய் தகராறு
வாக்குவாதங்கள் போன்றவற்றெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் தானே மற்றவங்க கூட வாய் தகராறு பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒத்துழைப்பு தரல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. நிதானமாக நீங்கள் நடந்துக்கணும், பதற்றப்படக்கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக பதட்டப்படாமல் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பதட்டப்பட்டீங்கன்னா அது நிலைமையை தான் மோசமாக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இது நல்ல உறவு எல்லாருக்கூடையும் பராமரிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருங்க. இது காதல் வாழ்க்கையிலும் உங்களுக்கு பொருந்தும். காதல் வாழ்க்கையில் பரஸ்பரமான நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் உங்கள் மனக்குழந்த காதலுடன் செலவிட முடியும் நண்பர்களே. தேவையில்லாத முடிவு எதுவும் எடுக்காதீங்க. இன்றைய தினம் நீங்கள் சின்ன வயதில் சேர்ந்த டீனேஜ் குறும்புகளை ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி பேசுறது மூலமாக சில சீரியஸான விஷயங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது நண்பர்களே. நீங்கள் மாலை நேரத்துக்கு பிறகு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீனேஜ் பருவ ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க நண்பர்களே. ஆனால் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருமே எதை செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது நண்பர்களே. நீங்கள் இருக்கிறத வச்சுட்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மனதிற்கு அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் மாலை நேரம் வரை பொறுமையாக இருங்க. மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. நல்ல உறவு பராமரிக்க முயற்சிகள் என்னவோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்யலாம். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆரஞ்சு கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. ஸோ இந்த 2 கலரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆரோக்கியத்துக்கு தொடர்பான சிந்தனைகள் அலர்ட் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் உடல் பளுவுக்கு மேலே வெயிட்டு தூக்குறது போன்ற அதிகமான வலு தூக்குதல் வேலையை நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளை ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகள் அதிகமாக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிய இடத்திற்கு போவதற்கான சூழல் இன்னைக்கு உருவாகலாம். புதுசாக நிறைய இடங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம். நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு புதுசாக அமையக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு புரிதல் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனசு இனம் புரியாத சில சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படலாம். என்னன்னே தெரியாது, ஆனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை மனசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னைக்கு ஏற்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து அதில் கவனம் செலுத்துங்க. அலுவலக பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க. விவேகமாக நிதானித்து செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சிகளை பெற முடியும். குழப்பமான சிந்தனைகளை தவிர்க்க பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.